அழகே காணலையே அழகே நாட்டுக்கு 20 ஆனவள் யார குமருவே ஓலகட்ட ஜென்மம் நாட்டுக்கு ஐலோசியா டேய் அதெல்லாம் பாக்கட்டேன் என்னடா இது ஆடு இதா ஜில்கம் போடுறான் ஜில்கம் என்ன லூசா போட்ன என்ன தொங்கினீங்க என்னது இது கேபிள்மா அப்படி முக தச்சியா சாணி மச்சம் எது உள்ள வராது மா அதல பாக்கட்டேன் என்ன ஆட்டுமா பாட்டுமா அசிங்க மட்டும் வந்துங்க என்னாச்சுங்க தயாராய் போச்சுமா ஓடிக்க இவன்னா எல்லாத்தையும் சந்தேகமா பாக்குறப்பா என்னடா நானே ஏடா பாருங்கற மாதிரி யார பொண்ணு கொடுத்துன்னு பார்த்தேன் அம்மா கல்யாணம் ஆனவனே சலேஷ் கல்யாணம் ஆனவங்க எங்க போவாங்க முதலருக்கு தான் போவாங்க மாமியார் வீட்டுக்கு மருவுக்கு போவாங்க மரு வீட்டுக்கு போனல இல்லையோ என் மாமியார் குஞ்சு குடிச்சாங்க என்னடா பண்ற போய் குஞ்சுமா போய் அடிச்சு கோல் வச்சாங்க விதவிதமா சமைச்சு போட்டாங்க எனக்கு எதுமே பிடிக்கல சிம்பிளி பலகாரம் ஒரு பலகாரம் வச்சாங்க சிம்பிளி பலகாரமா என்ன பலகாரம் தெரியாது ஐயா ஐயா டாக்டர் கம்மிங்க தோபார் கொஞ்சம் வச்சுக்கல எல்லாரக்கல கொஞ்சம் பணவெல்லம் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் தோபார் எத்தனை பாவி எல்லாத்தையும் போட்டு அதோட நீங்க கொஞ்சம் ஊத்து விட்டாம பாரு அவ்வளவு ஒரு டேஸ்ட் எதிரிட்டாங்க வரல மாமியாரா கொஞ்சம் வெயிங்க கேட்கலாம் பார்த்தா ரொம்ப கூச்சமா இருக்குது எனக்கு அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் என் பொண்டாட்டி கூட்டேன் இந்த வாலிக்கு கூட்டேன் இல்லங்க கேட்டா இன்னைக்கு முதல் ராத்திரி கேன்சல் அது அவனும் கேட்டா ஏண்டி
ஆத்துல போற தண்ணி அடிச்சு போட்டுங்க. இது கிணத்துல இருக்கிற தண்ணி எப்போதும் மூடி குடிச்சுட்டு போறோம் சொல்லிட்டு என் பொண்ணு அவங்க அம்மா பாத்திர படிக்க சொல்லிட்டு எனக்கு எங்க பாய போட சொல்றான் அந்த உரலுக்கு பக்கத்துல போட சொல்றான். ஏன்னா அந்த உண்டே ஒரு டேஸ்ட் அந்த சாறு பிள்ளை எங்க இருக்கும் மாமியார் வரலாம் மாமியார் வீட்டு வரலாமா அங்க போட சொல்லிட்டு சட்டை கட்டுலாம் அவுத்துட்டு உள்ள சட்டி போற பாட்டு என்ன பண்றது என்ன பண்ண கல்யாணம் வச்சோட சட்டை கட்டலாம் ஊத்துட்டு தொட்டு 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 நக்கி பார்த்தேன் என் மனசுக்கு செட் ஆகல முட்டை தலைய வரலும் நாக்கு போட்டு நக்கிட்டு தலை எடுக்கிறேன் தலை மாட்டிக்கிச்சு மாமியா வரல அவ்வளவு பெருசா எவ்வளவு பெரிய வரல பாரு நான் என்ன பண்றேன் ஜிம்புறேன் வரல ஆஹா இதுக்கு மேல இங்க இந்த அசிங்கமா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போன பாரு மாட்டு கொட்டா வரமா போயிட்டேன் அந்த மாட்டு கொட்டா வரமா ஆணி வச்சு வச்சுதான் பாரு இந்த வேட்டி அவுட்டுச்சு நான் எப்படி இருக்கிறேன் பிறந்த மாரியா நின்னுங்கிறான் 4 கால் பாய்ச்சல நாய் இல்லம்மா என் மாமியார் வீட்டுல பூனை தான் வளர்த்துக்கிறாங்க அது மொச்சு பாக்குது ஐயோ என்னமோ பண்ண போகுது நம்மள இது நினைச்சுக்கினே ஒரு வழியா என்ன பண்ண மாட்டு கொட்டா உள்ள போன பாரு அந்த பசு மாடு அப்பதான் கண்ணு போட்டுக்குது அது எம்மாவா பெருசாகுது அந்த பசு மாடு அந்த கண்ணுக்குட்டி ஏற்றாப்புல கட்டி வச்சுக்கிறாங்க நான் போய் பார்த்து இருந்தேன் பாரு என்னடா இது வித்தியாசமான உருவம் நம்ம பக்கத்துல நிக்கிறத சொல்லிட்டு அந்த மாடு எட்டி வச்சுது பாரு போன ஒரு அடி அடிச்சேன் அவன்தான் ஒரு கட்டி வச்சு பாரு அந்த மாதிரி ஏத்தாப்புல கண்ணுக்குட்டி கட்டி வச்சுனாங்களே ஆத்தா நம்ம தான் கூப்பிடுறது போது நினைச்சு கண்ணுக்குட்டி ஒரு ஜிம்பி அத்தனை வந்து நான் தான் மணி அப்புறம் ஐயோ இந்த பக்கம் வந்துக்கிறேன் இப்படி வந்து முட்டுது இந்த பக்கம் வந்துக்கிறேன் இப்படி வந்து முட்டுது லோல் பட்டு லொங்கா இந்த மாடு கட்டிச்சு பாரு என் மாமியார் கார் சும்மா இருக்கக்கூடாதா ஆட்டாட்ட போது விஞ்சு போச்சு மாப்பிள்ள புரி காப்பி காப்பாரு சொல்லிட்டு விளக்கான எத்தனை குண்டா எத்தனை வந்து பால் கறக்குது நடராத்திரி 12 மணிக்கு பால் கறப்பாங்க என் மாமியாருக்கு 12 மணிக்கு தெரியாது என் மாமியார் விஞ்சு போச்சு நினைச்சு குண்டா எத்தனை வருது என் மாமியார் வந்து கொட்டா லைட் போட்டுதோ இல்லையோ கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு ஐயோ நேரமே தெரியலடா என் மாமியாருக்கு 6 மணிக்கு மேல கண்ணி வர தெரியாது மாலை கண்ணு நோய் இது வேறயா கொடுமை என்ன பண்றியா மாமியாரியா தவறு நான் என்ன பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போறேன் என் மாமியார் என்ன பண்றாங்க ஆஹா ஒவ்வொரு மாட்டியா தடுத்துனே வந்தாங்க நான் குஞ்சிருந்தேன் பாரு ஒரு புடி புடிச்சாங்க என்னடா இது வித்தியாசமா இருக்குது இந்த மாடு மட்டும் சரி விட்டு பால் காட்டுறவங்க சொல்லிட்டு என் மாமியார் தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்க தண்ணி ஊத்தி அடிக்கிறாங்க மாமியார் கைய வைக்கிறாங்க தெம்பாகிறான் நான் ஏத்துக்கிறேன் என் மாமியார் ஒரு அடி அடிக்கிறாங்க நீ ஏத்துக்கிறேன் என் மாமியார் அடிக்கிறாங்க ஒரு மணி நேரமா லோட் பட்டு லோங்க என் மாமியார் கைய வச்சாங்க அப்படியாச்சு மாமியார் நான் தான் மறுபுல சொல்றது எப்படி சொல்றது மானம் போடுமே சொன்னா நான் என்ன பண்றது அதான் லோட் பட்டு லோங்கி அஞ்சு நின்னு பாரு என் மாமியார் சொல்றாங்க எல்லா மாட்டுக்கும் 4 காம்பு இருக்கு இந்த மாட்டுக்கு மட்டும் ஒரே காம்பு தான் சாணிய முடிச்சவனே மூதே அறிவிருக்கா உனக்கு என்ன பண்றது என் மாமியாருக்கு தெரியும் என் மாமியாருக்கு 2 வருஷம் ஆகி போச்சு அதனால மாமியார் லோட் பண்றாங்க ஏய் ஏங்க இது ஒரு கதை இது மாதிரி இவ்வளவு நீங்க சொல்லிட்டு இருக்கேன் கவர்மா உள்ள போய் வந்துருக்குமா இதெல்லாம் உண்மை நினைச்சியா மொத்த கனவுமா கனவுடா சொல்லி நேர்ந்து வின் பண்ணேன் இந்த கோயில் உள்ள தான் சாப்பாடு போட்டாங்க ஆமா குறை சொல்ல முடியாதுமா அது மேல சாப்பாடு சாம்பார் இருந்தா கூட நாடகாரங்களுக்கு கறி மீன் போட்டா கூட அவ்வளவு சாப்பிட மாட்டோம் இந்த சாம்பார் ரசம் தான் நாங்க கண்டுக்கலாம் என்ன பண்ண சாம்பார் போட்டாங்கம்மா அது மேல சாப்பாடு சாப்பிட்டு வந்து கொட்டாம்பரி பத்தம் பாரு மொத்தம் கனவு அட பாவி கனவா சொல்லிட்டு தேவனாரா நான் தான் சொல்றேன் நீ கேட்டு கட்டி போச்சு ஆனா ஒரே ஒரு சந்தோஷமா என்ன சந்தோஷம் அதுல மாமியார் வந்து யார் தெரியுமா யாரு அதெல்லாம் பாக்கட்டும் ஏண்டா எனக்கு சின்ன வயது திருமணம் நடந்து முடிந்து விட்டது எனக்கு 3 வயது என் கணவருக்கு 5 வயது அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு சின்ன வயசுலயாவா ஆமாண்டா 3 வயசுலயாவா 3 வயசுலயே என்னடா அப்படி பாக்குறேன் ஒண்ணும் பண்ணுங்க மாட்டீங்க என்னப்பா ஒண்ணு கேக்குறேன் மாமியார் சொல்லுங்க இப்படி அப்படி ஏண்டா அப்படி இருக்கு
3 வயசுல விட்டு போனாரு என் கணவர் 3 வயசுல விட்டு போயிட்டாரு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக. ஆ, ஆமா. அப்ப அப்பா போனவரு இன்னும் வரல. யாருக்கு அட்ரஸ் ஏய் வாடா. சொல்லிக்கிறான் தண்ணி அட்ரஸ் கடமை போய் பாருங்க. கடவுள் நினச்சி கூட பார்க்கல. மூதாவி இவன் அந்த கடவுள் எதை மட்டும் எதுக்கு இவ்வளவு அழகா பச்சான் மன்மதனானே கேட்டா அப்படி இருக்கு. இன்று என் கணவர் வரதா கலிக்கிட்டு வந்திருக்குது. நான் மாமியார் வீட்டுக்கு போக போறேன். கடவுள் வராரா? ஆமா. ஐயோ போச்சே போச்சே. ஏண்டா மத என் மாமியார் வீட்டை கால வைக்க சொல்ல என் மாமியாரையும் இன்னும் உட்கார வைக்கிறேன்டா. என்ன மேலையா? எல்லா மருமகளும் ஒரு காலை வச்சு சொல்லி தின்னு உட்கார வச்சுங்க மாமனார் மாமனாரியும். இதுக்கு முன்னாடி அந்த வீடு. ஆமாண்டா. முதல் தாய் பத்தி என் இடுப்புக்கு வரணும். அப்புறம் தான் எல்லாமே தெரியுமா? அப்படி இருக்கு. என் கணவர் வராரு. அவருக்கு தேவையான மொத்த ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாச்சா இருந்தா கூட பரவாயில்ல. கணவர் வந்திருக்காரு. என்னடா திரும்பி தோணலையா? காப்பி எனக்கு தோணி நான் என்ன பண்ண போறோம்? எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? நன்றாக இருக்கின்ற பார்த்தது. ஆமா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அத்தான் என்ன சாப்பிடுறீங்க? பால் சாப்பிடுறீங்க, பழம் சாப்பிடுறீங்க, காப்பி ஆளு சொல்லுங்க. ரெண்டாவது இருக்கேன். காப்பி ஆளு சாப்பிட்டுறேன். ஆனா வேண்டாம் மட்டும் சொல்லாத. அத சாப்பிட்டேன் உன்னை பார்த்தது அப்படியே மிரண்டே போயிடுவேன். உங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கல ஒரு பலகாரம். என்னது? அதான் குழிப்பழைய ரொம்ப பிடிக்குது எனக்கு அது. ஆமாங்க. உங்களுக்காக செஞ்சிருக்கு தெரியுமா? விதவிதமா செஞ்சிருக்கியா? விதவிதமா செஞ்சிருக்கேன். குழி பணியாரம், பால் பணியாரம், கருப்பட்டி பணியாரம், அது மட்டும் இல்லாம வெள்ளை பணியாரம் செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டி. அதனால தான் இங்க செஞ்சு அத்தை. நான் எப்படி தனிமையை கேட்டு போகிறேன்? போட வைங்க. அலங்காரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற தெரியுமா? எப்படி? ஆகட்டும்.
எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. இருந்தாலும் நீண்ட நாட்களாகி உன்னை பார்த்து இந்த நேரத்தில் உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? அலங்காரி தலையை விரித்து தள்ளி போராடுவோம். வெளிநாடு சென்று பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் திரும்பும் நேரத்திலே என்னுடைய தாய் நீரை மாத கர்ப்பிணியாக இருந்ததல்லவா, ஒரு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து விட்டு என்னுடைய தாய் இருந்து விட்டார். அலங்காரி உங்களை எப்படி நான் பாத்துக்க நினைச்சேனே, நீயாடா இருக்கிற தனி முடிச்சோம். என்னோட தாங்க முடியல தத்துக்கத்து. அலங்காரி நினைச்சு கூட பாக்கலையா அத்தைக்கு எப்படி அவனே? அது மட்டும் கிடையாது, என்னுடைய தாய் இருந்ததும் என்னுடைய தந்தை அதை பார்த்து திடீரென்று மாலை பள்ளியின் தந்தை பைசா எடுத்துக்க மாமா. உங்களை எப்படி நான் பார்க்க நினைச்சு உங்களுக்கு ஒரு உடம்பு தெரியலன்னா நான் உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை கூடயே இருக்க ஒரு மகன் போய் பார்க்கல நினைச்சேனே மாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பைசா எடுத்து எங்க வாடா தூவ பையா எப்படியா பண்ணு கேவலம் பண்ணி போட்டா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஒரே கலர் ரெண்டும் வாங்க. ஐயோ என்ன துக்க தாங்க முடியாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாங்க முடியாத என் மாமியார் நம்மகிட்ட வாழலாம் சொல்லுங்க பையன் உங்க பெட்டி கடை நான் வர நேரம் தான் அவங்க தாகணுமே. ஐயோ என்ன போயிட்டேன் மொத்தையா
என்னுடைய தாய் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் அல்லவா ஒரு அழகான பெண் குழந்தை இருந்து விட்டான்னு சொன்னேனே பார்த்தாயா என்னுடைய தங்கை என்னுடைய தங்கையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது. என்னுடைய தங்கைக்கு என்ன பெயர் இருக்குன்னு தெரியுமா? நல்ல தங்கால், நல்ல தங்கால், நல்ல தங்கால் என்று பெயர் வைத்திருக்கிறோம். சிறு சிறப்போடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது அலங்காரி. நான் பாத்துக்கிறேன் குழந்தையா வளர்த்த குழந்தை இல்லையா என் மகன் நான் பாத்துக்கிறேன் அலங்காரி. மாமனார் மாமனார் பஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் யார் இருக்காங்க நம்மளுக்கு? நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன். இந்த குழந்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். அலங்காரி நீங்க சென்று அரண்மனையில போய் விடுங்க. ஆகட்டும் அலங்காரி. உங்களுக்கு சுவையான பழக்கம் செஞ்சு தங்கை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். அலங்காரி அலங்காரி இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஊர்ல இருக்கிறதா அங்க உட்காந்து பாரு ஆயாங்க அதுலயே போத உன சாவ அடிக்கிறதுக்கு வந்தா ஒரு தேவடியா பச்சை குழந்தை கூட பார்க்காம கைத்து வச்சு போட்டானு ஆனாலும் கொஞ்சம் பேசுவாங்க. நீ எது கைத்து வச்சு போடுற? நீ வளர்த்து விடு. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனோ எச்சக்காரனோ எவ்வளோ கட்டி கொடுத்துட்டு போவோம். நம்ம சூத்தா போகுது தெரியல. மாமியார் மாமனார் மாண்டிய போட்டாங்க. இதை செத்து பிடிச்சினா இதுக்கு என்னதான் சொல்லுவாங்க? வந்த மகராசி வந்தவனே எல்லாம் குடும்பத்தை ஓச்சு கட்டினாங்க. எதுக்கு எந்த காலையும் வாயில் வேணும் நானு இந்த குழந்தைய சீரிய செருப்பணம் வளர்க்குறோம். வெட்டி கட்டியா அம்மா பாரு அம்மா பாரு அப்பா பாரு அப்பா பாரு. ஐயோ என்னமோ சமாளிக்காது இந்த குழந்தை. மூட்டுக்கார மூச்சு அப்படியே உசி எடுத்து வந்துருக்கு. ஆனா அந்த வாய் மட்டும் என்ன மாதிரியே இருக்கு. அம்மா பால் குடிச்சு ஐயோ நீ அண்ணிமா அண்ணி யாருக்கு சமம்? ஒரு தாய்க்கு சமம். குட்டி பாலுமா அம்மா பால் குடிச்சு நீ குடிக்கிறா நான் குடிக்கிறேன். எப்படியா ஒண்ணு தனியே நல்லபடியா வளர்த்து இது சொன்ன மாதிரி ஏச்சுக்காருக்கு பிச்சுக்காரு கட்டி தான் போச்சு. எதுக்கு தேவை சாவடிக்கணும்? நல்ல தேங்காய் நல்ல தேங்காய் தேங்காய் வாழ மாட்டேன் மாம்பழம். ஏண்டா நல்ல தேங்காய் எவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை. அந்த பேர் வேணும். நான் அருமையான பேர் நீ வேற வைக்கிறியா? நான் அருமையான பேர் இருக்கு. என்ன பேரு? பேர் வச்ச பெருமாள் நான். நீயா? நான் பேர் வச்சனா ஒண்ணுக்குள்ள இருக்க போய் சேர்ந்துரும். எங்க? அயல்நாட்டுக்கு வெளிய பட்டப்படி துபாய். ஆடாடா. அப்படிதான் சொல்ல நான் பார்த்து சொல்றியா? கொரோனா மூக்கி. கொரோனா மூக்கி. மூஞ்சே பாரு ஆதார். அது ஒரு இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ போறதுனால மண்ணாங்கட்டி. ஆதார். மண்ணாங்கட்டி கொரோனா மூக்கி எல்லாம் பேரடா. உங்களுக்கு நல்ல தங்க நல்லா இப்போ. இல்ல ஒரு முட்டை போட்டு வச்சிருக்கியா? முட்டை. அதெல்லாம் வேணாம். ஒரே எழுத்துல எங்க தான முடியா இருக்கும். ஜூ. நான் எடா இது ஆதாரா. நீ ஜூன் கூட்டா போதும். வீட்டு வாசல் நின்னு. ஏய் அதெல்லாம் அழகா தாளாத்துமா. ஏடா தொட்டில ஏத்துறா. தொட்டி ஏத்துறாடா. அடி பாய் முண்டா. தொட்டில போட்டா மாடு குடிச்சிட்டு போய்டும்.
காலத்தில் ஆயிரோ ஆரோ ஆயிரம் என்னடா எதனா ஆப்பிச்சா ஒரு பழம் பண்ண கூட அப்படியேப்பா ஆவிடாது எங்க மூஞ்சி நேரம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போடுங்க நாங்க மீன் பிடிக்கிற பரம்பரை நல்ல மார்க் போங்க மூஞ்ச ஒரே இடியா முடிச்சிருக்கு அதனால போங்க சுத்தி இடுப்புல கட்டா பால் குடிக்கலாம் முடிக்குமா நாளே குடிக்குது இவன் டேய் வாங்க ஏண்டா குழந்தைய அழகா சீரியஸ் பண்ண மறக்க வேண்டாம் சிறப்பா இருக்கணும்